அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இயற்கை சம்பந்தமான வீடியோவை பார்க்க போகிறோம். கோவைனாலே தென்னகத்தின் மான்சிஸ்டர், தொழில் நகரமான கோவையில் மற்றுமொரு சிறப்பு. இங்கே வெள்ளலூர் அங்கே பழமை வாய்ந்த ஊர். அங்கும் நீர் ஆதாரம் அதிகமாக தேவைப்படுது. இயற்கை வளம், விவசாயிகள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். அதை சரி செய்து வாய்க்காலிலே தண்ணி கொண்டு போய் குளத்தை நிறச்சி மியாவாக்கி முறையில் 10,000 மரங்களை நட்டு தன்னுடன் பல தன்னார்வலர்களை, இளைஞர்களை இணைத்து கொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது பட்டாம்பூச்சிகளுக்காக இந்த உலகம் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. அப்படி பட்டாம்பூச்சி இனமே அழிந்து கொண்டிருக்கிற சமயத்திலே, நாம் எல்லாம் காங்கிரீட் ரோடும் வீடும் கட்டி கொண்டிருக்கிற சமயத்திலே அங்கே ஒரு பூங்காவை ஏற்படுத்தி பட்டாம்பூச்சி இனங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக, மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவதற்காக அற்புதமாக ஒன்றை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் எப்படியெல்லாம் சிறப்பு இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, நீங்கள் இது போல் நல்ல வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். அதனால் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இயற்கை சூழ்நிலையை நம்ம உருவாக்கினா தான் மனித வர்க்கமே வாழ முடியும். அந்த மாதிரி இருக்கிற போது இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இதற்காக படித்தவர்கள், பண்பாளர்கள், பல தன்னார்வலர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். வாரம் தவறாமல் உழைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் அந்த பட்டாம்பூச்சி பூங்காவுக்கு நேரடியாக போகிறோம். என்னென்ன அவங்க உற்பத்தி பண்ணி மக்களுக்கு சொல்லணுங்கிறத நம்ம கேட்க போகிறோம். போகலாங்களா? வெள்ளலூர் பட்டாம்பூச்சி பூங்கா போகிற வழி கோணவாய்க்கால் பழைய வழியாக போனோம்னா வெள்ளலூர் போகிற வழியில் இடது கை பக்கம் இந்த வெள்ளலூர் குளத்துக்கு முன்னாடியே இந்த பட்டாம்பூச்சி பூங்கா இருக்குதுங்க. நுழைவாயில் அடுத்து உள்ளே போனோம்னா வலது பக்கம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் எப்படி இயற்கையை நேசித்தாங்கங்கிறதுக்கு அப்படியே சிற்பமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அது போன எபிசோடில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாலம் அருமையாக போட்டிருக்காங்க. அந்த குளத்தை பார்க்கலாம் இந்த போகிற வழியில். அதே சமயத்தில் பட்டாம்பூச்சியோட வரைபடமெல்லாம் வச்சுருக்காங்க. இது வெள்ளலூரின் சிறப்புகளை அங்கே எழுதி போட்டிருக்காங்க. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளலூர் குளத்தை பற்றியும் எழுதி போட்டிருக்காங்க. அது எப்படி உருவாச்சு, யார் கட்டினாங்க, என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த கோவை குளங்கள் களப்பணி செஞ்சதை இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளவு பேர், எத்தனை பேர் முயற்சி செஞ்சு பண்ணியிருக்காங்கன்ட்டு. மக்கள் தொடர்ந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறனால வந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸும் வர்றாங்க, பெண்களும் வர்றாங்க, ஆண்களும் வர்றாங்க. ஆனால் இங்கே வர்றது நோக்கம் இந்த அவங்கெல்லாம் மெனக்கெட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அனுபவம் கிடைக்கும். அதனால் வர்றவங்க அந்த நோக்கத்துக்கு வாங்க. இது நொய்யலாரோட வரைபடம். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு இருந்தால் உக்குளம் முதல் குளம், அதுக்கு அடுத்தது சித்திரச்சாவடி தடுப்பணை, அங்கிருந்து பிரிஞ்சு புதுக்குளம், கோளராம்பதி குளம், குனிமுத்தூர் அணைக்கட்டு, இப்படியே குறிச்சி அணைக்கட்டு, அதுக்கப்புறம் கோயமுத்தூர் அணைக்கட்டுக்கு போகுது. இப்படி பல குளங்களுக்கு நிறச்சிட்டு குறிச்சி குளத்துக்கு அடுத்தது வெள்ளலூர் குளத்தில் அடையுமுங்க. இதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சிட்டா நமக்கும் நம்ம கோயமுத்தூர் எப்படி குளங்களை பராமரிக்கிறாங்க, எப்படி நொய்யலாரில் வருது தெரிஞ்சிக்க முடியுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வெள்ளலூர் குளங்க இடது பக்கம். வலது பக்கம் பாருங்கள், அருமையாக பிளாட்ஃபார்ம் போட்டு பந்தல் போட்டு நிறைய பூக்களை வளர்த்திருக்கிறாங்க. அழகுக்காக முயல், பச்சோந்தி போன்றதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. பட்டாம்பூச்சி அருமையாக வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் பட்டாம்பூச்சிகளை பற்றியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றியும் உள்ள அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இதை படித்து தெரிஞ்சுக்கணுங்க. மாணவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணுங்க. இது மாதிரி பூக்களெல்லாம் பறிக்கக்கூடாதுங்க. இது
பாடம் படிக்கிறதுக்காக இந்த இடத்த உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். சில்லென்று காற்றும் சிறுவாணீரும் கொங்கு தமிழும் குறைவில்லாத தொழிலும் வேளாண்மை வளமும் கொண்ட கோவை மாநகருக்கு அழகாய் அரணாய் இயற்கை தந்த கொடையாய் மேற்கு தொடர்ச்சி மலையும் அதில் உற்பத்தியாகும் நொய்யலாறும் கோவை குளங்களும் அமைந்துள்ளன. நீர் ஆதாரங்கள். தென்னிந்தியாவின் பெரும்பான்மையான மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகின்றன. கோவை மாவட்டத்தில் உள்ள பவானி, நொய்யல், ஆழியார், மோயார் போன்ற முக்கிய ஆறுகள் உற்பத்தியாகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு உயர்ந்ததோ அதன் பயன்களும் அவ்வளவு உயர்ந்தது. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியமான தஞ்சையிலே உற்பத்தியாகும் பொன்னியரிசி பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரும் ஒவ்வொரு துளி நீருக்காக காத்திருக்கிறது. தென்னிந்தியாவில் உள்ள பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை நம்பி வாழ்கின்றன. புல்வெளிகள் நிறைந்த சோலைக்காடுகள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெஸ்ட்லேண்ட் என கருதி தேயிலை தோட்டமாக மாற்றினார்கள். சோலைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலிருந்து 6000 அடிக்கு மேல் காணப்படும் தனித்துவமான புல்வெளிக்காடுகள். அவை மழைக்காலங்களிலும் பனிக்காலங்களிலும் ஒவ்வொரு துளிகளையும் பிடித்து வைத்து கோடைக்காலங்களில் வற்றாத ஓடைகளாக நமக்கு தருகிறது. மனித செயல்பாடுகளின் தாக்கம். இம்மலையில் பேருயிரான யானைகள், புலிகள், ராஜநாகம், வரையாடு முதல் சிறிய உயிரினமான ஆனைமலை, பறக்கும் தவளை போன்ற தனித்துவமான பல்லுயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த உயிர் சங்கிலியில் உள்ள ஏதேனும் ஒரு உயிரினம் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பு உங்கள் தட்டில் உள்ள உணவிற்கோ அல்ல உடல் நலத்திற்கோ பாதிப்பு ஏற்படுத்தும். என் பொறுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதன் மூலம் நம் வருங்கால தலைமுறையின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவோம். இதுபோல நல்ல தகவல்கள் அங்கே எழுத்து வடிவிலும் போஸ்டராகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவசியம் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து படித்து தெரிந்து கொண்டு இயற்கையை பாதுகாக்க உதவ வேண்டும். இயற்கை வளத்தை பற்றிய அருமையான தகவல்களை எவ்வளவு அற்புதமாக திரட்டி உங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அடுத்து நாம் பட்டாம்பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள். சரி, வரைபடத்தையும் டீட்டெயிலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் வெளியே போய் இந்த பட்டாம்பூச்சி வாழ்வதற்காக வெளி சூழ்நிலையை எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டீட்டெயிலாக பட்டாம்பூச்சி பற்றி முழுவதும் இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாங்க. வெறும் பட்டாம்பூச்சியை மட்டும் எப்படி வளர்த்துறது? அதுக்கு நிறையா பூக்கள் வேணுமே தேனீ சாப்பிட்றதுக்கு. அதையும் இங்கே அருமையாக உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நாம் அதையும் பார்க்கலாம்.
இந்த பட்டர்ஃப்ளை பார்க் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம். இது குழந்தைங்க எஜுகேஷனுக்காக ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சண்டே மட்டும்தான் பொதுமக்களுக்கு அலோடு போல். மற்ற நாள்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் அலோவ் பண்ண முடியும் போல். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல ஹிஸ்ட்ரி முன்னாடி சொல்லியிருக்காங்க, என்னென்ன தேவைகள் எல்லாமே. ஸோ இங்கே இந்த சூழலுமே வந்து அதுக்கு வளர்றதுக்கான சூழல் எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. மக்கள் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்டு நிறைய பேர் வருவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ அந்த சைடு கொஞ்சம் காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியும் ஒரு இயற்கை சூழலா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம வந்தவங்க இதை வந்து இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு பாதுகாக்கவும் செய்யணும். எதுவும் இது பண்ணாம அதை கெடுக்காம இருந்தோம்னாலே பின்னாடி வர சந்ததியினருக்கு நல்லதுதான். வந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. பேரு எந்த ஊர்? என்னோட பேர் சரவணன். சொந்த ஊர் மதுரை. இங்க நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். இங்க தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை எடுத்து சொல்லி வீடியோ அனுப்புங்க. அடுத்த பாகத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.